ஐயோ அவ்வளவுதான். இதை விட கஷ்டமா என்ன? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் டிஷ் பேர் என்ன? ட்ரீம் பிளாட்டர். என்னது இதுனே புரியல ஃபர்ஸ்ட். நான் எழுந்தின்னு சொல்லிட்டா? சொல்லுங்க சார். எனக்கு குக்கிங் தெரியாது. நான் 4 பேர் சொன்னாங்கன்ட்டு இங்க வந்தேன். அப்படி சொல்லிட்டு இது மாதிரி எடுத்து வந்து இருக்கு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில வந்து மத்த எல்லா மரத்தோடையும் வாழை மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மரம். இந்த மரம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து ஏதோ ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழை மரத்தையும் ஆண்களையும் கனெக்ட் பண்ணி ஒரு மெட்டஃபர் மாதிரி 5 கோர்ஸ் பிளாட்டர் பண்ணியிருக்க. வாழை மரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் வச்சு செஞ்சிருக்க. ஆண்கள் லைஃப்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நான் அந்த டிஷ் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஆணுக்காக ஒரு பெண்ணா? ஷெஃப், நான் இங்க வந்து வாழை தண்டுல கெஸ்பாச்சோ சூப் பண்ணியிருக்கேன் ஷெஃப். இது வேர்ல்டுல வந்து கோல்டஸ்டான சூப். அந்த சூப்புக்குள்ள வாழைத்தண்டு நான் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து தக்காளியும் வாழைத்தண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து pH வந்து ஹையா இருக்குன்றதுனால அது பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது, ட்ரிக்கியா இருந்தது. அதனால நான் ரிவர்ஸ் வெரிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஷெஃப். ஸோ நான் இந்த டிஷ் வந்து ஒரு ஆணோட லைஃப்ல எந்த ஸ்டேஜ் டினோட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு குட்டி பையன் அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கும், துருன்னு இருக்கும், பப்ளியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பையனை காமிக்கிறதுக்காக தான் அந்த கெஸ்பாச்சோ சூப்பு பண்ணியிருக்கேன். அவனோட கனவுகள், அவனோட இமேஜினேஷன் அதெல்லாம் காமிக்கிறதுக்காக நான் இந்த ஆர்பிட் மாதிரி இப்படி பண்ணியிருக்கேன் ஷெஃப். இன்னொன்று வந்து அவன் வீட்டில் இருக்கும்போது எப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப சந்தோஷம் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஏர் பபிள்ஸ் ஷெஃப். அவனோட ஹாப்பினஸ் தான் அந்த பபிள்ஸ் ஷெஃப். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்டார்டர் பண்ணியிருக்கேன் ஷெஃப். இந்த ஸ்டார்டரோட பேர் வந்து வாழைக்காய் பேவ். ஓகே. இந்த வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு அது வந்து லேயரா வந்து நான் அடுக்கி அதுக்குள்ள வந்து ஒயிட் சாஸ் தயார் பண்ணி 30 லேயர் கிட்ட நான் பண்ணியிருக்கேன். 30 லேயர் இவ்வளவு பெருசா இருந்தத கம்ப்ரஸ் பண்ணி இவ்வளவு டைட் ஆக்கிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாஸ் பண்ணியிருக்கேன் ஷெஃப். இது வந்து ஒரு ஆணோட ஒரு யங்ஸ்டர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கிற ஒரு பையன் டிஷ் ஆஃப் ப்ரெஷர்னு நான் சொல்ல விரும்புறேன். அவனுக்கு நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அவன் எடுத்துக்கிறேன், அவன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன். அவனோட வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்கு அப்படின்னா, இல்லை அவனுக்கு ஒரு அக்கா இருக்கு அப்படின்னா வந்து அவன் அதை பண்ணணுன்றது ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், பண்ணணுன்றது அது சிஸ்டத்தில் அப்படி சொல்லுது பண்ணணுன்றது. பட் அவனாவே அதை ஏற்றுக்கிட்டு அந்த பொறுப்புகள் எல்லாமே ஏற்றுக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அவன் முதுகில வச்சு போக போக கிராஜுவலி ஒரு யங்ஸ்டர்லேருந்து அவன் வந்து ஒரு மேனாக மாறிடுது. அதே மாதிரி தான் இந்த டிஷ் மேலே நான் அவ்வளோ வெயிட் போட்டிருக்கேன். வெயிட் போட்டதுனால தான் அது அப்படி கம்ப்ரெஸ் ஆனது. அதுக்கப்புறம் நான் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ ப்ராசஸில் அது போனாலும் கடைசியாக உங்கள் முன்னாடி ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி அந்த டிஷ் வந்து நிற்குது. அப்படி தான் ஒரு பையன், ஒரு யங்ஸ்டர். இந்த டிஷ் வந்து வாழைக்காயில வந்து நான் கொஷாரி பண்ணியிருக்கேன். கொஷாரி ஈஜிப்ஷியோட நேஷனல் டிஷ் கொஷாரி. அதுக்கு ஒரு சாஸ் இருக்குமே, டொமேட்டோ போட்டு வினிகர் வச்சு. அந்த சாஸ் நான் வாழைப்பூல பண்ணியிருக்கேன். வாழைப்பூலையா? வாழைப்பூல பண்ணி. ஸோ இந்த டிஷ் வந்து எப்போவுமே ஹம்பிளாக இருக்கும். இது நிறைய ப்ரோட்டீன்ஸ் தருது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ என்னதான் வந்து ரிச் இன் ப்ரோட்டீனாக தான் இருந்தாலும் அது எப்போவுமே வந்து ஹம்பிளாக ரிமைன் பண்ணும். அதே மாதிரி தான் வந்து அப்பான்ற ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவர் எந்த அளவுக்கு அவங்க கிட்ஸுக்காக பண்ணாலும் வந்து அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வந்து எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவோட ஸ்டேஜ் காமிக்கிறதுக்காக நான் வந்து இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டிசர்ட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸு, அதே மாதிரி பீக்கன்ஸ், ரஸ்தாலி காப்லர் ஒன்று பண்ணியிருக்கேன். ரஸ்தாலி பனானால வந்து ரஸ்தாலி வாழைப்பழம் வச்சு காப்லர். அப்புறம் செவ்வாழையில் வந்து ஒரு சார்பே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் என்ன ஸ்டேஜ் காமிக்கிறேன்னா, இது பார்க்கும்போது எனக்கு ஒரு வயசான தாத்தா அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ அவரோட ஃபேஸ் எல்லாம் வந்து சுழுக்கமாக இருக்கும். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு தாத்தா வந்து எவ்வளோ கூலாக இருக்குன்றது இந்த சோர்பே மாதிரி கூலாகவும் இருக்கும். அதுக்குள்ளே கட் பண்ணி உள்ளே போனால் அவரோட ஹார்ட் வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். இது உள்ள என்ன இருக்கு? ஸோ இந்த வாழை மரம் வந்து எல்லாமே நமக்கு கொடுத்தாச்சு. அதோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து நம்மளுக்கு ஒன்றுனா கொடுத்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து வாழை மரத்துக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது வாழை நார் மட்டும்தான். ஸோ அந்த வாழை நார் வந்து புகை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். வாழை நார் இவ்வளோ நேரம் வச்சதுனால வருமானம் எனக்கு தெரியல. He gave. அந்த புகை எப்படி காத்தோடு காத்தா போகுதோ அதே மாதிரி இந்த ஆண் வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவன் காத்தோடு காத்தானாலும் இப்படி சாம்பல் ஆனாலும் அவனுக்கு இருக்கிற லவ், அவனுக்கு இருக்கிற பிளஸ்ஸிங் எல்லாமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த பிறகுதான் அவன் கிளம்புவான்.
டெல்டா லவ் யூ டெல்டா. He always gave. இது என்னது? இது நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த டிசிடிசியில் ஒரு 6 months நான் இவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இவங்கள நான் இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். திஸ் இஸ் மை வே ஆஃப் செலிப்ரேட்டிங். இது அப்பார்ட் ஃப்ரம் இந்த செட்டில் இருக்கிறத தாண்டி டெக்னீஷியன்ஸ்க்கும் சேர்த்து டெல்னா வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டெல்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டெடிகேஷன் வந்து கொடுத்ததுக்கு. And we promise we shall keep giving always. Men. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே உடன் வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல்.